வணக்கம் நண்பர்களே, வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். தகுதியற்ற வரைபடங்கள் வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய வரைபடம் ஒரு சவுத் ஃபேசிங், ஒரு 50க்கு 60 உள்ள ஒரு இடத்துல 3 பெட்ரூம் வைத்து வரையப்பட்டுள்ள ஒரு வரைபடம். ஓகே, இந்த வரைபடத்தில் உள்ள குறைகளும் நிறைகளையும் பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் வழக்கம் போல கார் பார்க்கிங் ஒரு வடகிழக்கோ வடமேற்கோ வெட்டுப்பட்ட கொடுக்குற மாதிரி இங்கேயும் தென்கிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பக்கத்தில் தெற்கில் ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அளவான அளவில் இருக்குது, ஒரு சின்ன அளவில் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஃபேமிலி ஹால் ஒரு பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. அதுலேயே டைனிங்கும் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூமும் கூடுதலாக அடிஷனலாக அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. 2வது பெட்ரூம் வடமேற்கில் கொடுத்துருக்காங்க. 3வது பெட்ரூமும் வடகிழக்கு சார்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 பெட்ரூமுக்கு நடுவில் ஒரு வடமேற்கில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. மேற்கு பகுதியில் ஒரு உள் பகுதி மாடிப்படி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் ஏறக்குறைய சரியாக இருந்தாலும் கிச்சன் போர்ட்டிக்கோ வந்ததுனால, கார் பார்க்கிங் வந்ததுனால கிச்சனுடைய இடம் மாறி கிழக்கும் வடகிழக்கும் சேர்ந்த மாதிரி வந்துருச்சு. இந்த கிழக்கு பகுதியில் கம்ப்ளீட்டாக கிச்சன் கொடுத்துட்டு வடகிழக்கில் ஒர்க்கிங் ஏரியா, சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. தெற்கு பார்த்த வீட்டுக்கு எப்பவுமே இன்டோர் நேர் வடக்கு கொடுக்கறது வழக்கம். பட் இவங்க கிழக்கு பக்கம் பக்கவாட்டில் டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேலையாட்கள் சர்வீஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கும் அந்த ஏரியாவை யூஸ் பண்ணுறதுக்கு, யூட்டிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பக்கவாட்டில் டோர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பிளானில் செட்பேக்கெல்லாம் ஏறக்குறைய நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவும் இல்லை. ஓகே, பிளானில் உள்ள அமைப்புகளில் பெட்ரூம் எல்லாமே சரியாக இருந்தாலும் கிச்சனும் சர்வீஸ் ஏரியாவும் தப்பான இடத்துல வந்துருச்சு. எங்களுக்கு மிகப்பெரிய வெட்டுப்பட்ட அமைப்பில் ஒரு போட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான வீடுகளில் ஓனர் இந்த வீட்டில் இருக்கிறதில்ல, பெரும்பாலும் வெளியூர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிடுறாங்க. டெஸ்ட் மாதிரி போகக்கூடிய சூழல் பார்க்க முடியுது. ஒரு வேளை உள்ளூர்லேயே இருக்காங்க அப்படின்னா அவங்க விவரிக்க முடியாத துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறத பார்க்க முடியுது. வடகிழக்கு கிச்சன் அப்படின்னாவே அது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நண்பர்களே, இந்த வரைபடத்தில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சொல்லியிருக்கேன். ஒரு மனிதன் வாஸ்துப்படி வீடு கட்டி நிம்மதியாக வாழணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான வரைபடங்கள் தகுதியானதா தகுதி இல்லாததா? உங்கள் பதிலை கமெண்டில் எழுதுங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.